ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல உலகத்துல இருக்கிற ரொம்பவுமே அமானுஷ்யமான மற்றும் த்ரில்லிங்கான சில இடங்கள்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கேட்கும் போதே ஒரு பயத்தை உருவாக்கும் மர்மங்கள், அப்புறம் கண்ணுக்கு தெரியாத சக்திகள், இப்படி உங்களை ஆச்சரியப்படுத்த போற பல விஷயங்கள்ல இனிமே நம்ம ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க அந்த மர்மமான ஃபேர்மோன்ட் பாம் ஸ்பிரிங்ஸ்ல நடந்த கதைக்குள்ள போலாம். கனடால இருக்கிற ஒரு பிரம்மாண்ட கோட்டை தான் ஃபேர்மோன்ட் பாம் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் 100 வருஷமா இங்க ஒரு மணப்பெண்ணோட ஆவி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? விஷயம் என்னன்னா, 1920கள்ல ஒரு இளம் பெண்ணுக்கு இந்த ஹோட்டல்ல கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் கல்யாண ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அங்க இருக்கிற பெரிய பளிங்கு படிக்கட்டுல ரொம்பவுமே சந்தோஷமா இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட விதி வேற மாதிரி இருந்துச்சு. அந்த படிக்கட்டுகள்ல ஓரமா ஏத்தி வச்சிருந்த மெழுகுவத்திகள் எதிர்பாராத விதமா அந்த பெண்ணோட ஆடையிலயும் பத்திக்குச்சு. பதட்டத்துல நிலை தடுமாறி அந்த பொண்ணும் படிக்கட்டுல இருந்து உருண்டு அப்படியே கீழேயும் விழுந்துட்டாங்க. அங்கே இறந்தும் போயிட்டாங்க. தன்னோட கல்யாண நாளே அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய துயர சம்பவமா முடிஞ்சு போச்சு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த பொண்ணு இறந்துட்டாலோ அவங்களோட ஆன்மா இன்னும் அந்த ஹோட்டலை விட்டு போகலன்ட்டு அங்க வரவங்க சொல்றாங்க. முக்கியமா அந்த ஹோட்டலோட பால் ரூம்ல ராத்திரி நேரத்துல ஒரு பெண் தனியா டான்ஸ் ஆடுறத அங்க வேலை செய்யறவங்களே பாத்திருக்காங்களாம். விபத்து நடந்த அந்த படிக்கட்டுகள்ல நீங்க நடந்து போனீங்கன்னா திடீர்னு ஒரு பயங்கரமான குளிர்ச்சியும் உணர முடியுமா? ஏதோ ஒரு உருவம் நம்மள கடந்து போற மாதிரியான உணர்வு அங்க இருக்கிற பல பேருக்கு ஏற்பட்டிருக்கான். இது வெறும் கட்டுக்கதைன்னு நம்மளாம் நினைக்கலாம். ஆனா கனடா அரசாங்கம் அந்த பெண்ணோட உருவம் பொறிச்ச அஞ்சல் தலைய அந்த ஸ்டாம்ப வெளியிட்டு இன்னைக்கும் அந்த பெண்ணோட ஆவி அங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு நம்பப்படுது. உங்களுக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு போக பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.